அமெரிக்கா வாஷிங்டன் கில்டன் விருந்தகத்தில் வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்கத்தின் இரவு விருந்து நடைபெற்ற போது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சுமார் 2500 விருந்தினர்கள் உள்ளே இருந்த நிலையில் கலிபோர்னியாவைச் சேர்ந்த நபரொருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 31 வயதான கோல் தோமஸ் அலன் என்ற இந்த சந்தக நபர் தாக்குதலுக்கு 10 நிமிடங்களுக்கு முன்னதாக தனது குடும்பத்தினருக்கு அனுப்பிய எதிர்ப்பு அறிக்கை தற்போது விசாரணையில் பல உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளது. தன்னை ஒரு நட்பான பிரெடர் கொலையாளி என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த அலன் தனது முக்கிய இலக்கு ட்ரம்ப் நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகள் என்று பட்டியலிட்டுள்ளார். எனினும் FBI பணிப்பாளர் காஸ் படேலை மட்டும் அவர் தனது இலக்கு பட்டியலிலிருந்து தவிர்த்துள்ளார். இந்த நாட்டில் ஒரு பாலியல் குற்றவாளி மற்றும் துரோகியின் பேச்சை கேட்க வந்த அனைவரும் இந்த குற்றங்களுக்கு உடந்தையானவர்களே என்று அவர் தனது அறிக்கையில் கடுமையாக சாடியுள்ளார். மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் போது அமைதியாக இருப்பது கிறிஸ்தவ பண்பு அல்ல, அது குற்றத்திற்கு துணை போவதற்கும் என்றும் அவர் தனது செயலை நியாயப்படுத்தியுள்ளார். பாதுகாப்பு பிரிவினரின் மெத்தன போக்கு அந்த அறிக்கையில் பகிரங்கமாக விமர்சித்துள்ள அவர் தான் பல ஆயுதங்களுடன் விருந்தகத்துக்குள் நுழைந்தும் எவரும் தன்னை சோதனையிடவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு பிரிவினர் அனைவரும் வெளியில் வரும் விருந்தினர்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் மீது மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள். முந்தைய நாளே விடுதியில் அறை எடுத்து தங்கியிருக்கும் ஒருவரை பற்றி எவரும் யோசிக்கவில்லை. இந்த அளவிலான திறமையின்மை மிகவும் முட்டாள்தனமானது என்று அவர் எழுதியுள்ளார். தாக்குதலுக்கு முன்னதாக இந்த அறிக்கையை பெற்ற அலனின் சகோதரர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் அமர்ந்திருந்த மண்டபத்தை அவர் நெருங்குவதற்கு முன்னதாகவே பாதுகாப்பு படையினர் அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அதேவேளை அலனின் சகோதரி அளித்துள்ள வாக்குமூலத்தில் தனது சகோதரருக்கு நீண்ட காலமாகவே அரசியல் ரீதியான தீவிரவாத கருத்துக்கள் இருப்பதாகவும் உலக பிரச்சனைகளை தீர்க்க ஏதாவது செய்யப்போவதாகவும் அவர் கூறி வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.